2004 நாம 40க்கு 40 வெற்றி பெற்றப்போ ஆளும் அதிமுக மீதான அதிருப்தியில பெற்ற வெற்றின்னு சிலர் சொன்னாங்க. அது அதிருப்தின்னா 2024 பெற்றிருக்கக்கூடிய 40க்கு 40 வெற்றி நம்ம திராவிட மாடல் அரசு மேல மக்களுக்கு இருக்கிற திருப்தியில கிடைச்ச வெற்றி. ஆனா அதை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம தொடர் வெற்றிக்கு காரணம் என்ன? கொள்கை உறவோடு கடந்த 5 தேர்தல்களா தமிழ்நாட்டில் தொடர நம்ம கூட்டணி ஒற்றுமை தான் நம்ம வெற்றிக்கு அச்சாணி. அதனாலதான் இப்பவும் நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன், இந்த மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கு இடையில் இருக்கிறது வெறும் தேர்தல் உறவு கிடையாது, கொள்கை உறவு. இங்க மட்டும் இல்ல, 2023 நடைபெற்ற என்னுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்திலேயே அகில இந்திய தலைவர்கள் அருகில வச்சுக்கிட்டு காங்கிரஸ் இல்லாத கூட்டணி கரை சேராதுன்னு மேடையில நான் அறிவிச்சேன். அகில இந்திய அளவில் பாஜகவை தனிமைப்படுத்தினாதான் வெற்றி பெற முடியும்னு சொன்னேன். எல்லாத்தையும் விட நாட்டோட எதிர்காலமும் ஜனநாயகம் தான் முக்கியம்னு தொடர்ந்து சொன்னேன். அதோட விளைவுதான் 28 கட்சிகள் உள்ளடக்கின இந்தியா கூட்டணியை உருவாக்கணும். நாம ஒண்ணு சேர மாட்டோம்னு நினைச்ச பாஜகவுக்கு அது அதிர்ச்சியா இருந்துச்சு. உடனே இந்த கூட்டணியை ஒண்ணு சேரக்கூடாதுன்னு என்னவெல்லாம் செஞ்சாங்க. ஒவ்வொரு கட்சிகளையும் ஐடி, இடி, சிபிஐ போன்ற புலனாய்வு அமைப்புகளை வச்சு மிரட்டினாங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வங்கி கணக்கை முடக்கினாங்க. டெல்லி முதலமைச்சரையும் ஜார்க்கண்ட் முதலமைச்சரையும் கைது செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, தேர்தல் அறிவிச்ச பிறகு பாஜக என்னவெல்லாம் பண்ணாங்க. விதிகளை மீறி மக்களுடைய பிரிவினை உண்டாக்குற மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. சிறுபான்மை சமூகத்தினர் தரக்குறைவா பேசினாங்க. உத்தரப்பிரதேசத்திலையும் ஒடிசாவிலையும் தமிழர்களை கொச்சைப்படுத்தினாங்க. ஏராளமான போலி செய்திகளை, பொய் செய்திகளை, அவதூறுகளை பல கோடி ரூபாய் செலவில் வாட்ஸ்அப்பில் பரப்புனாங்க. இவ்வளவு செஞ்சும் பாஜக வாங்கினது எவ்வளவு? 240 தான். இந்த 240 என்பது மோடியோட வெற்றி அல்ல, மோடியோட தோல்வி. அருமை நண்பர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும், மரியாதைக்குரிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் ஆதரவு தந்திருக்காவிட்டால் மெஜாரிட்டி ஏது? அவங்களால தான் மோடி இப்போ பிரதமராக உட்கார்ந்து இருக்கிறாரு. நாம நம்பின அரசியல் சட்டமும் ஜனநாயகம் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. 237 உறுப்பினர்கள் பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். பாஜக நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. இப்ப கூட தமிழ்நாட்டில இருந்து 40 பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமேதாவிகள் கேட்கிறாங்க. அவங்களாம் யாருன்னா தங்களை தாங்களே அறிவாளியா நினைச்சுக்கிறவங்க. ஜனநாயகத்தோட அடிப்படை தெரியுமா அவங்களுக்கு? இப்படி கேள்வி கேட்டு அவங்க நம்மளை இழிவுபடுத்தல, நாட்டு மக்கள் தான் இழிவுபடுத்துறாங்க. 40 பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்கிறாங்க. வாயால வடை சுடுறதெல்லாம் உங்க வேலை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.